ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்க எஸ்ஜே பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இஐசி அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இஐசி அனாலிசிஸ்னா என்ன? ஸோ இஐசி அனாலிசிஸ்னா இ ரெஃபர்ஸ் டு எக்கனாமி, ஐ ரெஃபர்ஸ் டு இண்டஸ்ட்ரி, சி ரெஃபர்ஸ் டு கம்பெனி. ஸோ இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல இது ஒரு டாப் டவுன் அப்ரோச். டெக்னிக்கல் அனாலிசிஸ் மாதிரியே இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இதுல டாப் டவுன் அப்ரோச். ஸோ டாப் டவுன் அப்ரோச்னா என்னன்னா, எக்கனாமியை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரில இருக்க இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ், அதாவது பேங்கிங் இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க் செக்டார், பப்ளிக் பேங்க் செக்டார் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வைஸா அனலைஸ் பண்றது. ஐடி செக்டார்னா ஐடி செக்டர்ஸோட கம்பெனிஸ் எல்லாம் அனலைஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஓவராலா செக்டர் வைஸ் அனலைஸ் பண்றதுக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா இண்டிவிஜுவல் கம்பெனி, இப்போ ஐடிலே டிசிஎஸ் இருக்கு, விப்ரோ இருக்கு, அதெல்லாம் இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்றது கம்பெனி அனாலிசிஸ். ஸோ இதுக்கு பேர் தான் இஐசி அனாலிசிஸ். So economic analysis na enna? So economic analysis is a part of fundamental analysis which involves analyzing the whole economy of a country or a region based upon various macroeconomic factors. So இது macroeconomic factors change ஆகுறது மூலமா நம்ம economic analysis பண்ணலாம். So இந்த மாதிரி analysis whole economy analyze பண்றதுக்கு பேர் தான் economic analysis. So macroeconomic and microeconomic factors na enna? So macroeconomic factors now, it is an influential environmental, fiscal or geopolitical event that can impact the monetary stability related to the whole economy of a country or a region instead of a specific part of a population. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் சப்போஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி இல்லை ஃபிஸ்கல் பாலிசி, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓவரால் எக்கனாமியவே பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் பாப்புலேஷனை பாதிக்காம ஓவரால் கண்ட்ரியோட எக்கனாமியே பாதிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் பேர் தான் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இது பாத்தீங்கன்னா இட் இஸ் a factor that can influence the decision making of individuals that can impact specific industries or sectors of the economy when some change is done to it. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஸ்பெசிபிக் செக்டர்லயோ இல்லை இண்டஸ்ட்ரியோ ஒரு பாதிப்பு தரும். அதாவது இது இன்ஃபுளுன்ஸ், அதுல ஒர்க் பண்ற இண்டிவிஜுவல்ஸோட டெசிஷன் மேக்கிங் பாதிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் பேர் தான் ஒரு பெரும்பாலும் ஓவரால் எக்கனாமியா பாதிக்காம ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை மட்டும் பாதிக்கக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் செக்டர் அண்ட் இண்டஸ்ட்ரியை பாதிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் பேர் மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்கனாமிக் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா there are several factors that influence the economic analysis such as ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி, ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நேஷனல் இன்கம், ரீட்டைல் சேல்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரேட்ஸ், unemployment rates, industrial productions, political factors, levels of saving and investment, linkage with global economy, infrastructural facilities, climatic conditions, etc. ஸோ இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா பணவீக்கம். சப்போஸ் இப்ப பணவீக்கம் நடந்துச்சுன்னா நம்ம வாங்குற பொருளோட விலையெல்லாம் அதிகமாயிரும். ஸோ பணத்தோட மதிப்பு கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ இதனால என்ன ஆகும்னா விலையோட மதிப்புலாம் அதிகமானதுனால மக்கள் ஸ்பெண்டிங்கை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கன்சியூமர் ஸ்பெண்டிங் கம்மியாயிரும். கன்சியூமர் ஸ்பெண்டிங் கம்மியாயிருச்சுன்னா கம்பெனிஸோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் கம்மியாயிருது. ஸோ அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ்லாம் கம்மியா வரும். அவங்க ப்ராடக்ட்ஸோ இல்லை சர்வீசஸ்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ப்ராடக்ட்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷேர் ப்ரைஸஸும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இன்ஃபிளேஷன். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா அதான் மானிட்டரி பாலிசின்னு கொண்டு வந்திருக்கேன். மானிட்டரி பாலிசின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு 2 monthsக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா அதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறத ஹைக் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணுவாங்க. சில தடவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சில தடவை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபிளேஷனை குறைக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுவாங்க, ஹைக் பண்ணிக்கிட்டே போவாங்க. சப்போஸ் மணி சப்ளையை டிக்ரீஸ் பண்ணணும்னா அதாவது இன்ஃபிளேஷனை கம்மி பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இது ஆர்பிஐ பண்ற விஷயம். அதை தவிர்த்து நிறைய இருக்கு. ரீபோ ரேட், ரிவர்ஸ் ரீபோ ரேட் நிறைய இருக்கு மானிட்டரி பாலிசியில. பிஸ்கல் பாலிசின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட டாக்ஸேஷன் பாலிசி, கவர்மெண்டோட ஸ்பெண்டிங், ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ அதெல்லாம் பிஸ்கல் பாலிசியில வரும். ஜிடிபின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் விதின் தி கண்ட்ரி. நேஷனல் இன்கம்னாலும் அதே தான். ஸோ மணி ஏர்ன்ட் விதின் தி கண்ட்ரி. ஸோ டோட்டல் மணி ஏர்ன்ட் விதின் தி கண்ட்ரி. ரீட்டைல் சேல்ஸ்னு பாத்தீங்கன்னா பொதுவா மக்கள் கன்சியூமர் எவ்வளவு சேல்ஸ் போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா சேல்ஸ்லாம், மக்கள்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்களா, வாங்குறாங்களா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம். ஸோ அதான் ரீட்டைல் சேல்ஸ். இன்டர்நேஷனல் ட்ரேட்ஸ்னா மற்ற கண்ட்ரிஸோட நம்ம ட்ரேட்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ்னா இப்போ சப்போஸ் இன்ஃபிளேஷனே அக்கர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கன்சியூமர்ஸ்லாம் கம்மியா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல்ஸ்ல இருக்காது.
ஸோ வந்து கம்பெனிக்கு ஆல்ரெடி வந்து ஒன்றும் ப்ராஃபிட் பெரும்பாலும் வராது, லாஸ்ல போயிட்டு இருக்கும் யாருமே வாங்காததுனால. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இருக்கிற எம்ப்ளாயீஸை வந்து அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வேலையை விட்டு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ கூட அது நிறைய நடந்துகிட்டு இருக்கு நிறைய கம்பெனிஸ்ல. ஸோ ரிசெஷன் வருங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2023ல ஸோ அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் அதை பார்க்கணும். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இப்போ இன்ஃப்ளேஷன் நடக்குதுன்னா ப்ராடக்ட்ஸ் உங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட்டோட விலை ஏறுது. ஸோ அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. இப்போ நீங்க 10 ரூபாயில கொடுக்க வேண்டிய பொருளை நீங்க 15 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிக லாபம் தானே. ஆனா அது ஏறிடுச்சுன்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்களே. ஸோ அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, இப்ப ரா மெட்டீரியல்ஸோட பிரைசஸும் ஏறும். உங்களோட இது மட்டும் ஏறாது, ரா மெட்டீரியல்ஸோட பிரைசஸும் ஏறும். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு கம்பெனி வந்து போன வருஷத்துல வாங்கின ரா மெட்டீரியல்ஸோட நெக்ஸ்ட் இயர் இன்ஃபிளேஷன் அதிகமாக அவங்க கம்மியா தான் வாங்குவாங்க. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ப்ரொடக்ஷனும் கம்மியா தான் இருக்கும். ஸோ அது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னா பேஸ்ட் அப்பான் இப்போ ஒரு ஒரு பேஸ்ட் அப்பான் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சில செக்டர்ஸ்க்கு வந்து அதிக சப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு சில செக்டர்ஸ்க்கு வந்து அதிக சப்போர்ட் தர மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் தரும். ஸோ இது எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எத்தனை பேர் வந்து சேவிங்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றாங்க. அப்புறம் குளோபல் எக்கனாமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம எக்கனாமி எப்படியா இருக்காது. இப்போ குளோபல் எக்கனாமியை டிபெண்ட் பண்ணி நம்ம எக்கனாமி ஏதாச்சும் ஒரு செக்டர் இருந்துச்சுன்னா அவங்களோட எக்கனாமி ஃபாலோ ஆகும்போது நம்மளோடதும் ஃபாலோ ஆகும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ்னா நம்மளோட கண்ட்ரில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு, ஃபெசிலிட்டிஸ்லாம், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் கிளைமேட் கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ஒரு பார்ட் தான். ஸோ இட் அனாலிஸ் ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் செக்டர்ஸ் பேஸ்ட் அப்பான் வேரியஸ் மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் சம் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ஸோ இண்டஸ்ட்ரியோட லைஃப் சைக்கிள், அப்புறம் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, க்ரோத், சிக்லிக்கல், டிஃபென்சிவ், இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், ஸ்வாட் அனாலிசிஸ், பிரைசிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டாக்ஸேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசிஸ், சோஷியல் அண்ட் டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ், சப்சிடிஸ், இன்சென்டிவ்ஸ் அண்ட் லேபர் வேஜஸ். இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லைஃப் சைக்கிள்னா வந்து ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி, க்ரோத், மெச்சூரிட்டி, டிக்ளைன் அந்த மாதிரி வரும்ல. ஸோ அதுதான் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரினா அது க்ரோத் இண்டஸ்ட்ரியா இல்லை சைக்கிளிக்கலா, ஒரு சைக்கிள் ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து அது பூம் ஆகும், அவங்க ப்ராடக்ட்லாம் டிமாண்ட்ல இருக்கும். இல்லை டிஃபென்சிவ் கம்பெனியே சப்போஸ், அதாவது கம்பெனின்னு சொல்றேன் பாருங்க, ஓவரால் எக்கனாமியே வீக்கா இருக்கும்போது இந்த மாதிரி டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகும், அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னமும் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஒரு ஃபுட்டுங்கிறது வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து இது எப்போதுமே வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ், ஸோ ஃபுட்டு ஸ்டாக்ஸ் அதெல்லாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், அப்புறம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோட பாலிசி. ஸ்வாட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு, அப்புறம் பிரைசஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அப்புறம் டாக்ஸேஷன், குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு டாக்ஸேஷன் எவ்வளோ போடுறாங்க கவர்மெண்ட், ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து. ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசிஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு டாக்ஸேஷன் பண்றது, இல்லை இம்போர்ட்டுக்கு டாக்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ சோஷியோ டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பிலீஃப்ஸ் இருக்கும். அவங்க ரிலிஜியன் பேஸ்டா இருக்கும், இல்லை அவங்களோட கல்ச்சர் பேஸ்டா இருக்கும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து, அவங்க வாங்குற பொருட்கள்ல இருந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி சப்சிடிஸ்னா வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களே வந்து காசு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்சென்டிவ்ஸ்னாலும் அதே தான். லேபர் வேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பெனில வேலை செய்யற ஆளுங்களுக்கு வந்து அவங்க ஒழுங்கா வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா வந்து ஒரு அட்ராக்டிவா வேஜஸ் டெய்லிக்கும் தந்தாங்கன்னா அதே மாதிரி இவங்க ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்து கம்பெனி அனாலிசிஸ். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் which involves analyzing the company's business. There are two types of company analysis. ஸோ கம்பெனி அனாலிசிஸ்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னு இருக்கு. ஸோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னா வந்து அனலைசிங் த கம்பெனி பேஸ்ட் அப்பான் வேரியஸ் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இஸ் நோன் அஸ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல், ஸோ அதோட மேனேஜ்மெண்ட்டோட குவாலிட்டி, அதோட ஆப்ரேட்டிங் அதோட குவாலிட்டி, அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருக்காங்க, எந்த அளவுக்கு நல்லா கொண்டு போறாங்க, அது வந்து குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். கார்பரேட் கவர்னன்ஸ்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் எம்ப்ளாய்ட் டு மேனேஜ் அ கம்பெனி, அதுதான் கார்பரேட் கவர்னன்ஸ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா மற்ற இப்போ ஒரு இப்போ விப்ரோன்னு இருக்குன்னா அதுக்கு காம்படிட்டரா வந்து டிசிஎஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபுட் கம்பெனி நெஸ்லேனா பிரிட்டானியாவும் ஒரு காம்படிட்டிவா இருக்குல்ல. ஸோ அதை காட்டிலும் வந்து இவங்க எந்த அளவுக்கு அட்வான்டேஜா இருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஷேர், அதாவது இதுவும் காம்படிட்டர்ஸ் ஒரு 5 கம்பெனி காம்படிட்டர்ஸா இருக்காங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க, கஸ்டமர்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்க இவங்களுக்கு ஹையா,
டிமாண்ட் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணது எவ்வளோ ஹையா இருக்கு, அதான் கஸ்டமர் பேஸ்ன்னு கூட நான் கடைசியில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ்னா எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கு ரிலேஷன்ஸு, ஸோ சேலரிஸ்லாம் வந்து சேலரியோட இன்க்ரிமெண்ட்ல இருந்து அவங்க எப்படி வந்து பாத்துக்கிறாங்க எம்ப்ளாயிஸை வந்து நல்லா இது பண்ணிக்கிறாங்களா, ஸோ அதெல்லாம் வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ். ஸோ அடுத்தது வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதுல வந்து அனலைசிங் தி கம்பெனி பேஸ்ட் அப்பான் வேரியஸ் குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ரேஷியோ அனாலிசிஸ்ல நிறைய இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ, இன்னும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஆசெட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் தி கம்பெனி. ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் இதுதான் வந்து கம்பெனியான குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வெப்சைட்ஸ்ல வந்து அதோட P&L ஸ்டேட்மெண்ட், அதோட பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அனலைஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்னு ஒரு 12 மந்த்ஸ்ல வந்து குவார்டர்லி பேசிஸ்ல வந்து அவங்க ஏர்னிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றதுக்கு பேர் தான், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சிம்பிளா சொல்லணும். ஸோ அதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இதுதான் வந்து EIC அனாலிசிஸ். ஸோ எக்கனாமி அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், கம்பெனி அனாலிசிஸ். இது வந்து டாப் டவுன் அப்ரோச். இதே பாட்டம் அப் அப்ரோச்னு பாத்தீங்கன்னா வந்து கம்பெனியை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் எக்கனாமி அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இது வந்து EIC அனாலிசிஸ்ங்கிறது ஃபண்டமெண்டல்ல மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து டெக்னிக்கல்லையும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்க விப்ரோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து விப்ரோ கொண்டு வந்திருக்கேன். விப்ரோ வந்து ஒரு IT ஸ்டாக். இது வந்து நீங்க புல்லிஷ் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு நீங்க, அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட் இப்படி புல்லிஷா மாறிடுச்சு, ஓகேங்களா? இப்படி வந்து புல்லிஷா மாறிடுச்சு. இது வந்து நீங்க சும்மா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இங்க வாங்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த இடத்துல வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. புல்லிஷ்னு அனலைஸ் பண்ணிட்டீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ ஆனா வந்து நீங்க இதை வந்து டைரக்டா பார்க்கணுமான்னு கேட்டீங்க. இதை பார்த்துட்டு நீங்க இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டிங்கிறது வந்து இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க். இதுல வந்து நிஃப்டி 50ங்கிறது 50 ஸ்டாக்ஸ். நம்ம கண்ட்ரில இருக்க 50 ஸ்டாக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர் இன்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், அதோட ஃபார்முலா. ஸோ அதுல வந்து இந்த 50 கம்பெனிஸ் தான் வந்து மெயினா நம்ம எக்கனாமியவே வந்து ரெப்ரசென்ட் பண்ணதுன்னு அர்த்தம். நம்ம இந்த 50 கம்பெனிஸ் ஃபால் ஆச்சுன்னா நம்ம எக்கனாமியா கீழே விழுவுதுங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லயுமே வந்து நம்ம எக்கனாமியை ஃபர்ஸ்ட் இந்த நிஃப்டி 50 பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம இந்த ஐடியோட செக்டர் இந்த நான் என்ன சொன்னேன், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், செக்டர் அனாலிசிஸ்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் எக்கனாமியை பார்த்துட்டு அப்புறம் இண்டஸ்ட்ரி, ஐடி செக்டர் ஓவராலா வந்து அது புல்லிஷா இருக்கான்னு பார்த்துட்டு, ஸோ நிஃப்டியும் புல்லிஷா இருக்கா, நிஃப்டி ஃபர்ஸ்ட் புல்லிஷா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இது புல்லிஷா இருக்கா, அப்புறம் இந்த ஸ்டாக் புல்லிஷ்னா நீங்க வாங்கினா வந்து கன்ஃபார்மா மேல போயிடும். இப்ப நீங்க இது மட்டும் புல்லிஷ், இது ரெண்டும் எக்கனாமி பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு, அதே மாதிரி இது செக்டரும் வந்து பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நீங்க இது புல்லிஷா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இது ஃபெயிலியர் ஆயிரும், ஏறுற மாதிரி ஏறிட்டு கீழே இறங்கிரும். ஸோ அதனால வந்து இதையும் நீங்க பாத்துக்கணும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஆனா நிஃப்டி வந்து மேலே ஏறும்போதே வந்து ஆப்போசிட்டா, இப்போ நிஃப்டி கீழே இறங்குச்சுன்னா கூட மேலே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா கூட நிஃப்டி இறங்குச்சு. ஸோ ஒரு சில பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ்லாம், அந்த ஆயில்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ்லாம் ஏறிச்சு. ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுனால வந்து ஆயிலுக்கு வந்து டிமாண்ட் ஓவரா வந்து ஆயிலோட ப்ரைசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சில ஸ்டாக்ஸ் இந்த சென்னை பெட்ரோலியம் ஸ்டாக்லாம் வந்து வேற லெவல்ல ஏறிச்சு. ஸோ சென்னை பெட்ரோலியம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே இங்க பாருங்க எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க, செம்மையா ஏறிச்சு இந்த ஸ்டாக். வாங்கியிருந்தா நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வாங்கிட்டு இங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பேருக்கு பாருங்க, எவ்வளோ நீங்க நல்லாவே ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். ரிஸ்க் டு ரிவார்ட் 7:95, 1:8 கிட்ட கொடுத்துருக்குன்னா பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை காட்டிலும் வந்து EIC அனாலிசிஸ் வந்து நீங்க இதுலயும் பண்ணும். ஒரு ஸ்டாக்கை வாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நிஃப்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐடி பார்த்துட்டு அப்புறம் தான் இதே பேங்க்னா பேங்க் நிஃப்டி பார்க்கணும். பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்க வந்து
இதில் வந்து ப்ரைவேட் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்னு இருக்கும். ஸோ அதோட ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்த்துட்டு ப்ரைவேட் பேங்க்ல ஏதாச்சும் ஒன்று, இப்போ ஐசிஐசி பேங்க்னா ஐசிஐசி பேங்க் பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து இஐசி அனாலிசிஸ். சில பேர் வந்து இது பார்த்துட்டு அப்புறமா இதை பார்ப்பாங்க. ஸோ அது வந்து தலைகீழாக பார்க்குறது அப்படியே. ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட். ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறேன். என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அதர் தன் தட், இஃப் யூ வாண்ட் டு அட்டன் மை ட்ரேடிங் கோர்சஸ் பர்சனலி, ஸோ எனக்கு வந்து ஸ்க்ரோலிங்கில் போகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஜீரோதாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். See you in next video. Bye bye.